117 தொகுதி ஆண்களுக்கு 117 தொகுதி பெண்களுக்கும் கொடுத்துருக்கோம். இதே நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எங்க கையில அதிகாரம் இல்ல. 100% பெண்களுக்கும் 100% ஆண்களுக்கும் எங்களால கொடுக்க முடியும். ஏன் இந்த அதிகாரம் எங்க கையில் இல்ல. பார்த்து ஓட்டு போடுவோம். நாம் தமிழர் கட்சியில இருந்தாங்கன்னா இவங்கதான் எம்எல்ஏ வேட்பாளரா நிக்கிறாங்க. இதே விவசாயிச்சு சீமான் தெரியலீங்கன்னா உங்களுக்கு சொல்ல தேவையில்லைங்க. யூடியூப்ல எல்லாம் ஒரு பேசுறத வந்து கேளுங்கன்னா உள்ளார கொள்கையெல்லாம் போட்டுக்கோங்கன்னா மறக்காம ஓட்டு போட்டு. ஒயின் ஷாப்ல சாரையை ஊற்றி கொடுக்குறவங்க ஆசைப்படினா 6 மணி வளர்த்தவங்க நமக்கு ஆட்சி பண்ணி கொடுத்துருக்காங்க. 50 வருஷமா நாமளும் ஓட்டு மாற்றி மாற்றி போடுறோம்ல. யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க. முதல் நாள் ஒரே கையெழுத்துக்காங்க செய்ய முடியும். யாருனாலும் செய்ய முடியும். இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பிள்ளைங்க ஸ்கூல்ல வந்து படிக்கிறாங்க. அதே ஸ்கூல்ல கலெக்டர் பையன் எம்எல்ஏ பையன் வந்து படிப்பாங்க. ஏன் அந்த ஸ்கூல் தரமா இல்ல அவங்களுக்கு தெரியுது. அந்த பசங்களை நம்ம ஸ்கூல்ல சேர்த்து விட மாட்டேங்கிறாங்க. முதல் கையெழுத்து சேர்த்துனா நம்ம பசங்க படிக்கிற ஸ்கூல் தரமாகும்ல. அப்ப நம்ம காசை கொண்டு போய் தண்ணியை செலவு பண்றோம். அதை பார்த்து ஓட்டு போடுங்க. காசு நம்ம பக்கத்துல கலெக்டரே எம்எல்ஏ எலெக்ஷன் படிப்பாங்க. படிக்க மாட்டாங்க. ஏன் இது தரமா இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. ஒரே ஒரு நாள் முதல் கையெழுத்து எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா வந்தவனே செய்யணும். ஒரு காலம் வரும், அப்போது எழுச்சி மிக்க இளைஞர் சமுதாயம் உருவாகும். அது எழுந்து வரும். என்னை புதைத்த இடத்தில் என் எலும்பு கூடுகளை தோண்டி எடுத்து எனக்கு நன்றி சொல்லும். ஏன் நான் விதைப்பதெல்லாம் கனிகள் அல்ல, என் பேச்சு கனிகள் அல்ல, அவ்வளவு விதைகள். அது முளைத்து வரும்.